உன்னுடைய சொந்த தொகுதியில் இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து அவன் செய்யலைன்னா அன்னைக்கு நீ செருப்பை கைட்டு அடிக்கணும். இதுக்காக நான் ஓட்டு போட்டது. நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்லை. எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன, எவ்வளோ கொடுத்தாங்க, அக்கா உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்களா, எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எனக்கு வெறும் 500 தான் கொடுத்துட்டு போனான். இப்படியெல்லாம் பேசியிருந்தாங்க அந்த ஊருக்கு உருப்படாது. அதனால நான் நிறையா பேசி உங்கள் மனசை புண்படுத்த விரும்பலை. கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க வருங்காலம் நம்ம பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கே பிஜேபி கவர்மெண்ட் சமஸ்கிருதத்தை கொண்டாடுறான் உள்ளோ, படிப்பில் கொண்டாடுறான் உள்ளோ, சர்வார்களை கொண்டாடுறான் உள்ளோ, உண்மையான தியாகிங்களெல்லாம் மறைக்கிறான், தமிழ் என்ற வார்த்தையை எடுக்கிறான். நம்ம நிறைய பேர் இங்கே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. நீ இதே தமிழ்நாட்டில் போய் மாட்டினா உன்னை சேரியில் இருக்கிறவன் தான் சொல்லுவான். நீ என்ன தான் ஷூட்டு டை கட்டின வெளியே வந்தால் கூட சரி அவன் போகிறான் அப்படி சேரியில் இருக்கிற பையன். ஆனால் இங்கே நீ மெஜாரிட்டி இருக்கிறதுனால ஒன்று சொல்ல பயப்படுறோம். இதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாளுக்கு நாளாக கொஞ்சம் பேர் பெங்களூர் போய் சேர்ந்துட்டீங்கன்னா இங்கே ஜென்ரேஷன் கம்மியாகினே வரும். கம்மியாகினே வரும்போது நீ அடிவாங்க. மறைந்த எங்கள் அன்பு சகோதரனுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து குடும்பத்திற்கு ஆறுதல் வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர், இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர், 15th வார்டு கவுன்சிலர் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றனர்.
இதற்குரிய ஒட்டார உயர்ந்த பெரியவர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட என் அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைமை தாங்கி இருக்கின்ற அன்பு சகோதரர் சாந்த் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் ஆறுதல் உரையாற்றிய அன்பு சகோதரர் சிவா அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சுகுமாரன் அவர்களுக்கும், முன்னிலை வகுத்து இருக்கின்ற அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். மறைந்த தாயாருடைய ஆத்மா சாந்தி அடைய என் சார்பிலும் கட்சியுடைய உயர்ந்தவர்களுடைய சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதின்னு சொன்னாங்க நம்ம பாடும்போது. தேவேந்திரன் பாதி, அந்த அம்மா பாதி. இதில் யார் பிரிந்தாலும் பாதி பாதி தானே. நான் ஒன்று, கோவில் இல்லாமல் தீபம் இல்லை, தீபம் இல்லாமல் ஒரு கோவிலும் இல்லை. அப்படி வாழ்ந்தவர்கள் இன்று பிரிந்தார்கள். அந்த பிரிவுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லலாம், வயிற்று வலி வந்துச்சு அவனுக்கு, இப்போ நின்னாங்க வயிறு வலிக்குது, அதுக்கு நாங்கள் பார்லி வாட்டர் போட்டு குடிச்சா சரியா போயிடும். 200 டாக்டர் பதில் சொல்லுவோம். கை சுலுக்கிடுச்சா கொஞ்சம் எண்ணெய் போட்டு விடுங்க, இவனே டாக்டர், இவனுக்கு வந்தால் என்னன்னு தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆறுதல் சொல்லிக்க வேண்டியது தான். என்ன பண்ண முடியும்? ஆறுதல் சொல்லாதே இருக்க முடியாது, வருத்தப்படாதே இருக்க முடியாது. வாழ்க்கையே ஒரு காலகட்டத்தின் முடிவின் கட்டம். அனுபவன் அவன். இது உன் வீடு இல்லை, இது நிரந்தரமும் இல்லை. உன் வீடு இங்கே இருக்குது, நான் உன்னை அனுப்பி வச்சேன், வாடகையெல்லாம் முடிஞ்சிச்சு, வாடகை கூட நீட்டுன்னு போயிடும். அதனால தான் கண்ணதாசன் எழுதணும், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி. சொன்னால, சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். அதுக்கும் எழுதிட்டான். அவன் எழுதாத பாட்டு கிடையாது. சொந்த பந்தம் சொல்லி நீ அழுதா கூட வரமாட்டாங்க. இது கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போனான். அதே தான் அந்த கட்சியில் கூட, விசுவாசமா இருக்கிறவன் விசுவாசமா இருங்க, விசுவாசம் இல்லாதவன் போனாலும் போகட்டும் போனான். அதை பாட்டு போட்டு கேட்டுக்க வேண்டியது. இது எல்லாருக்குமே பொருந்தது இல்லை, என்ன முதல் கொண்டு. அதனால இப்போ கூட பாருங்க, நான் குளிக்கிறதுக்கு போகும்போது சேகர் வந்தார். என்னங்க ப்ராப்ளம்னு கேட்டேன். எஸ்டி பிளாக் 1வது வட்டாரத்தில் வாலிபால் டோர்னமெண்ட்டான். பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு யாரோ ஒரு போலீஸ்காரர் வந்து, அசோக்குன்றவன், நிறுத்து, ஆடக்கூடாதுங்கெல்லாம் கலட்டாக வருது, பந்துங்கெல்லாம் வீட்டு மேலே விழும். வாலிபால் பந்து வீட்டு மேலே விழுந்தா வீடாக விழுந்துட்டு போகுது கீழே. வாலிபால் ஆடும்போது பந்து அடிக்கிறான், தலை மேலே விழுது, தலை வச்சு போதா? பார்த்துக்கிறீங்கள? தலைமையில் அடிக்கிறானே, தலை கொஞ்சம் போயிடுது. இதெல்லாம் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொறுக்கி பசங்க அது நடக்கக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறது. ஒருத்தன் வீடு கட்டின்னு இருப்பான், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பிடிக்காது, உடனே அப்போது செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி, சார் இங்கே பெருசாக கட்டின்னுக்கிறாங்க சார்னுவான். அவன் செக்யூரிட்டிக்காரன் வந்துடுவான். இவனுக்கு அதுக்கு ஒரு சந்தோஷம். இவனே அவங்ககிட்ட கேட்குறான், என்ன ஆச்சு? அப்படியே வந்துட்டான், இதனால் நான் செட்டில் பண்ணுறது நான் பேசட்டுமான்னுவான். செய்தவனே வந்தான் அயோக்கிய. இது எப்போ நீங்கள் உணர்றீங்க, அன்றைக்கி இந்த தங்கவயல் முன்னேறும். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம். கடவுள் கூட ஓரளவுக்கு தான் யோசனை பண்ணி செய்வார். ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் கேட்டானா, ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் ஒடிச்சிருவேன் உனக்கு அப்படின்னா. கேட்டவனா கடவுள் 1,00,000 ரூபாய் தூக்கி கையில் கொடுத்தாரு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா கடவுள்கிட்ட கேட்ட உடனே 1,00,000 கொடுத்துட்டாரு, நம்ம போய் ஒரு தேங்காய் ஒடிக்கிறோன்னு சொல்லிட்டுமே, அதை சொல்லாது இருந்தால் கூட நல்லா இருக்குமே. ஒரு தேங்காய் நான் சாங்கி போச்சுன்னு ஒருத்தன் எவ்வளோ நல்லவும் போய் தேங்காய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுமே, சரி என்ன பண்ணுறது, நம்ம நிபந்தனை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போயிட்டு ஒரு தேங்காய் என்னங்க விலைன்னு கேட்டாங்க. 5 ரூபான்னு சொன்னாங்க. இது விலை ஜாஸ்தி ஆகுதுன்னு. அந்த இடத்துல போங்க, தோப்புக்குது, அது கொஞ்சம் கம்மியில் கொடுக்குவார். அந்த இடத்துக்கு போனான்னா
எவ்வளோங்க தேங்காய் 3 ரூபாய். விலை ஜாஸ்தியாக இருக்குது. தூரம் இன்னும் கம்மியாக விலைக்கு போனோம்னா அந்த நதிக்கரை ஓரம் போங்க, ஒரு தென்னை மரம் தொங்கின்னு இருக்கும். அதில் நீயே ஏறி அறுத்துக்குன்னு எனக்கு 1 ரூபா கொடுத்தா போதும். நாம அட இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி இவன் நேரம் தென்னை மரத்து மேலே கஷ்டம் இவனுக்கு ஏற தெரியாது. கஷ்டப்பட்டு ஏறணும். மடியில் அந்த 1,00,000 ரூபாய் கட்டிக்கலாம். வளைஞ்சி அந்த தண்ணிக்கு நடுவில் சாஞ்சிக்குது அந்த தென்னை மரம். ஏறி எப்படியோ அந்த தேங்காய் வறுத்துட்டான். அறுத்துட்ட உடனே ஒரே ஆற்றுல வெள்ளம், காற்று அதிகமாக இருக்குது. இவனால போக முடியல. அடுத்து இறங்கி வரத்துக்கும் முடியல. கீழே ஒரு மாதிரி இருந்தால் டக்குன்னு அந்த கிளையை பிடிச்சிக்கின்னு தேங்காவும் விட்டான். கிளையை பிடிச்சின்னு தூங்கினுக்கிறான். ஐயோ ஐயோன்னு கத்துறான். அங்கே ஒருத்தர் யானையை கழுவுறதுக்கு இட்டுன்னு வந்துக்கிறான். இவன் கூப்பிட்டுக்கிறான், யானை பார்க்குறே கொஞ்சம் வாங்க வாங்க, என்னை காப்பாற்றி விடுங்க. அந்த காலை பிடிச்சி இறக்கி யானை மேலே என்ன உட்கார வச்சு உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறான். நம்ம அவன் யோசிச்சானா, அடட இந்த காலத்தில் நார்மலாக போய் காலை கையை பிடிச்சா கூட எவனும் 10 ரூபாய் கொடுக்குறோம் இல்லை, இவன் 10,000 கொடுக்குறோன்றானே அப்படின்னு இவன் யானையை இட்டுன்னு அவங்க போய் நின்னான். அவன் காலை பிடிச்சி இறக்கத்துக்குள்ள யானை மூவ் ஆகி போச்சு. இப்போ அவன் காலை பிடிச்சி இவன் தொங்கினுக்கிறான். இப்போ இவன் சொல்றான் அவனுக்கு, பாலே கையை விட்டுறாதரா சாமி, நீ விட்டுட்டீனாக்கா அப்புறம் நானும் ஊந்துருவேன். என்கிட்ட ஒரு 5,000 இருக்குது, அந்த 5,000 நான் உனக்கே கொடுத்துட்றேன், கெட்டியா பிடிச்சிட்டா கேள்வியான். அப்போ இவன் கணக்கு போட்டான், அடட 1,00,000 அதுல ஒரு 5,000, 1,00,000 5,000 கிடைக்குது. அப்போ கூட பாருங்க ஆசை. அப்புறம் இவனும் தொங்கினுக்கிறான், அவனும் தொங்கினுக்கிறான். அங்க ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டின்னு வந்தான் கழுவுறதுக்கு ஆத்துல. இவங்க 2 பேரும் கூப்பிட்டான், ஒட்டக்கார கொஞ்சம் வாங்குவாங்கன்னு. அவன் இட்டுன்னு வந்தானா, நான் 5,000 கொடுக்குறேன், அவர் 10,000 கொடுக்குறாரு, தயவுசெய்து இந்த ஒட்டகத்தை கொஞ்சம் நிற்க வச்சு எங்களை இறக்கி விட்டுருவேன். அட நம்மளுக்கு அடிச்சா அது 35,000 ரூபாய் அப்படின்னு ஒட்டகத்தை நிற்க வச்சுட்டு இவன் அவன் காலை பிடிச்சான்னா அந்த ஒட்டகம் மெதுவான வரைக்கும் பிடிச்சான். 3 பேரும் தொங்கினுக்கிறாங்க. இப்போ யோசிக்கிறான், நான் மட்டையை பிடிச்சினுக்குருவேன். அவன்கிட்ட 3,000, இவங்கிட்ட 5,000, நம்மக்கிட்ட 1,00,000 எண்ணி பார்க்கணும் அப்படின்னு மனசுல ஏறான். மனக்கணக்கு வரல இவனுக்கு. விரல விட்டு என்ன ஆரம்பிக்கிறான். என்ன ஆகும், 3 பேரும் ஊந்து பொத்துன்னு செத்தான். ஊந்து எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு வெளியே வந்தானுங்க. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஆசை இருக்கணும், துராசை இருக்கக்கூடாது. அவங்க 500 ரூபாய் கொடுத்தாங்கக்கா, இங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதனால ஒரு ஓட்டு அங்க போட்டுடலாம், 3 ஓட்டு இங்க போட்டுடலாம்க்கா, இந்த கேஜி தான்க்கா. இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படித்தானே நடந்துச்சு லாஸ்ட் எலெக்ஷன்ல. சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. வாழ்க்கையில மனசை சுத்தமா வைக்க கத்துக்கணும். மனசு எவ்வளவு சுத்தமாகுதோ மனிதர்கள் சுத்தமா இருக்குவார். ஒரு பெரியவர் ராத்திரில 12 மணிக்கு அப்படி நடக்குவாங்க. நான் பேசுறதா இல்லை இந்த பிரியாணி வாசனை மூஞ்சிருக்கணும். சரின்னு யார் வந்தாலையும் அவன் அந்த நைட்ல அவர் சம்பாதிச்ச பணத்துல ஒரு பங்கை நைட்டா கொடுத்துருவாராம். அப்படி ஒருத்தனுக்கு கொடுத்துக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார் நிம்மதியா. அடட கொடுத்துட்டோமே காசு. போது கொஞ்சம் ஊரே பேசுதான், ஐயோ யாரோ ஒரு பெரிய வள்ளல், அந்த வள்ளல் ஒரு திருடனுக்கு போயிட்டு இவரை காசு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இவர் ரொம்ப பேஜாராயிட்டாரு. என்னடா திருடனுக்குமா போய் காசு போய் நான் கொடுத்தேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்லவனு போய் சேர்த்துமேன்னு பார்த்தா ஒரு திருட கையில கொடுத்துருக்கேன்னு மன வேதனை இருக்கு. மறுநாள் அதே மாதிரி வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து வரும்போதோ இன்னைக்கு நைட்டாவது நல்லவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வழியில எதிரில் ஒரு அம்மா நடந்து வர மாதிரி தெரிஞ்சு அவர் கண்ணுக்கு. கிட்ட வர ஒரு லேடின்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா கிட்ட ஒரு மூட்டை காசை கொடுத்துட்டு போயிட்டாங்க. போது கொஞ்சம் ஊரே பேசுதான், யாரோ ஒரு செல்வந்தர் ஒரு தாசி தேவடியா தொழில் செய்யறா, அவளுக்கு ஒரு மூட்டை காசை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு. இவருக்கு வேதனை எப்படி இருக்கும். ஏன்னா போயும் இப்படியா நான் கொடுக்கணும், நான் சம்பாதிச்சத ரொம்ப வேதனைப்பட்டாராம். அடுத்த நாள் ஒரு நல்லவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி அதே நைட்டு அப்படி வரும்போது யாரோ ஒரு செல்வந்தர், அவன் மகா கஞ்சாவன், ஏகப்பட்ட கஞ்சன்,
செல்வம் நிறையா இருக்குது, ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணான்னா வயலில் வந்துருந்தோடனே இவருக்கு தூக்கி அவங்ககிட்ட காசை கொடுத்துட்டான். ஊர் ஜென்மெல்லாம் பேசுதான், யாரோ ஒரு செல்வத்தில் இந்த கஞ்சனுக்கு போயிட்டு, இந்த பணக்கார கஞ்சனுக்கு காசை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார், நம்ம மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. இவர் ரொம்ப மன உளைச்சலில் படுத்துன்னு தூங்கி இருக்கும்போதோ கடவுள் கனவுல தோன்றி சொன்னாராம், நீ உண்மையான செய்த அந்த நன்மையை ஒருபோதும் என்ன திட்டாத, நீ செய்த நன்மை உனக்கு நன்மையை தான் கிடைக்கும். நீ ஒரு திருடனுக்கு காசு கொடுத்த, அவன் திருந்தி வாழ்ந்துட்டான். நீ ஒரு தாசி காசு கொடுத்த, அந்த தொழிலே விட்டுட்டு அவன் நல்ல மாதிரி வாழ்ந்துருக்கிறான். ஒரு செல்வந்தனுக்கு காசு கொடுத்த, அவன் மகா கஞ்சன் இப்போ வாரி வாரி வழங்குறான் வள்ளல் மாதிரி. நான் சொன்னது நம்ம பிஜேபி வள்ளல் இல்லை, ஜென்ரலா இல்லையா? வள்ளல்னா நம்ம ஊருக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு. அதனால தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் படிங்கோ படிங்கோ படிங்கோ, சொத்து சேருங்கன்னு அவர் சொல்ல, படிங்கோ படிங்கன்னு சொன்னார். பாரு, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கேம் ஆடுறதுக்கு அவனை ஜூதாடுறதுக்கு பர்மிஷன் கேட்டான், அதை போய் நிற்க வைக்கிறாங்கன்னா எப்படி இந்த ஊர் முன்னேற சொல்லுங்க? இதெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்து வட்டாரத்தில் இருக்கிற பெரியவங்க, வாலிபர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் சிந்தனை செய்யுங்க. இந்த முனிசிபாலிட்டி உங்கள் கையில் வர்ற மாதிரி பாருங்க. இதையோ கோட்டை விட்டீங்கன்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் கோட்டை உள்ளே போகவே முடியாது. அந்த கோட்டையை போனால் கூட நீங்கள் திரும்பவும் முடியாது. கோட்டையில் நுழைஞ்சா கூட திரும்ப முடியாது, ஆனால் கோட்டை கிட்ட நீங்கள் போகவும் முடியாது. அதனால இந்த மண் நம்மளுடைய மண், இந்த தங்க வயல் நம்மளுடைய தங்க வயல். சும்மா வாய் நிறையா எல்லாம் ஒற்றுமையாக சேரணும், ஒன்றா இருக்கணும், 25 ஆண்டு காலமாக நம்மளுக்கு பணம் வரல, இது வரல, இதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது. எது எப்போ நடக்குமோ அது நடந்தே தீரும். நீ மாட்டுக்கிட்ட போயிட்டு வாழை பிடிச்சி இழுத்துருந்தாக்க பால் வருமா? மடியை பிடிச்சி இழுக்கணும். கொம்பா பிடிச்சி இழுத்துனுக்கிற சார், பாலே வரலன்னா எப்படி வரும்? எதை நீ உபயோகப்படுத்தணும்? உன்னுடைய சொந்த தொகுதியில் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவன் செய்யலைன்னா அன்னைக்கு நீ செருப்பை கைட்டு அடிக்கணும். இதுக்காக நாம் உனக்கு ஓட்டு போட்டது. நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்லை. அதனால மறைந்த அந்த தாயாருடைய ஆத்மா சாமியுடைய தேவேந்திரன் நல்ல மனுஷன் பேசும்போது நம்ம சிவா சொன்னார், வாயில்லாத புள்ள சாப்பிட்றதே இல்லையா? பேச்சு வழக்கில் அப்படி சொல்றது, வாயில்லாத புள்ள, வாயில்லாத பூச்சி, எல்லாத்துக்கும் வாய் இருக்குது இல்லையா? சப்போஸ் அவர் காது கேட்காத போயிட்டு இருந்து காது கேட்காதவன்னு சொல்லியிருந்தாலே எவ்வளோ ஆசையாக இருக்கும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க இல்லைங்களா? அதனால வாயில்லாதவர் இல்லை, அடக்கமானவர்னு சொல்லிட்டு இருந்தாவ அதன் அர்த்தம் மரியாதைக்குரியவர், அடக்கமானவர். அவர் ஈண்டெடுத்த பிள்ளைகளும் நல்ல அற்புதமான பிள்ளைகள். இல்லை எல்லாருக்கும், இந்த குடும்பத்தாருக்கு என் சார்பிலும் என்னுடைய கட்சியின் லட்சி உயர்வுகள் சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய். ஆராதனை பூஜை செய்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தளபதி எஸ்ஆர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சிவகுமார் டிசெல் பிரசிடென்ட், யூனியன் பிரசிடென்ட் அவர்களை பேச அழைக்கின்றேன். அன்பார்ந்த இந்த துக்ககரமான கண்ணீர் பந்தலிலே குழுமி நிற்கக்கூடிய மதிப்புமிக்க உயர்ந்த பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, வாலிபர்களே, அன்பு சகோதரிகளே, உறவினர்களே, நண்பர்களே, இந்த வட்டத்தின் உயர்ந்த பஞ்சாயத்தார்களே, எங்களுடைய குடும்பத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்த எங்கள் பாசத்திற்குரிய அன்பு சகோதரி சின்னம்முன்னு சொன்னால் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி தான் என் அன்பு சகோதரனுடைய பேரே தெரிந்து புவனேஸ்வரின்றது. இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ புவனேஸ்வரி என்கின்ற பேரை என்னுடைய அண்ணன் எண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் ஒரு மறுத்தாய் எங்கள் அண்ணி லல்லியம்மா எப்படி இந்த குடும்பத்தில், இந்த வட்டாரத்தில் எப்படி வாழ்ந்து பேர் எடுத்தாங்களோ அதுக்கு மேலாக பேர் எடுத்த என் அன்பு சகோதரி, உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கட்டும், அவனுடைய உடன் பிறந்த அன்பு சகோதரன் சிவா என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன், என் பெரியவன், இரு குடும்பமும் நாங்கள் இந்த ஒரு இடத்துல ஒரு குடும்பமாக வாழ்ந்தவங்க.
சிவாவுக்கு பேர் வைக்கும் போது பின்தொடர்ந்து பிறந்த ஒரு ஆண்டு கழித்து பிறந்த எனக்கும் அதே பேரை வச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு குடும்பம்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம், உண்மையான குடும்பம், இந்த வட்டாரத்தில் மிக பேரோடு புகழோடு அன்போடு இயக்கத்தோடு சத்தியத்தோடு லட்சியத்தோடு இந்திய குடியரசுக் கட்சியோடு இணைந்து வாழ்ந்த இந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் எங்களுடைய அன்பு சகோதரி பிரிந்தது எங்களுக்கு மிக கண்ணீர் வழித்து தகுந்த நிகழ்ச்சியாகும். என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் தேவன் வாய் செத்தவர், அவர் பதற்றமாக கூட யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு இந்த நேரத்தில் இருந்து சேவை செய்யக்கூடிய என் அன்பு சகோதரி அது உடல்நல சமைக்க இல்லாமல் மறைந்தது இந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட இந்த துக்கத்தில் எங்களுடைய இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய பிஎம்எல் நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பிலும் அவர் பெற்றெடுத்த பிள்ளை எங்கள் கூட வேலை செய்து எங்களுடைய அன்பு சகோதரி எப்படி அன்பு காட்டுதோ அதே போல் அன்பு காட்டக்கூடிய பிள்ளையை பெற்றிருக்குது. 2 பிள்ளையும் ஒழுக்கத்தோடு இருந்து தாயின் வழியிலே வாழ்ந்து நல்வழிப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மனிதனுக்கு வாழ்க்கை பிறப்பு இறப்பு, பிறப்பு என்பது தொடர்ந்து இடையில் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்த என் அன்பு சகோதரியே, புகழ்படைத்த என் புண்ணிய அன்பு சகோதரியே, பொன்னான இந்த எஸ்டி பிளாக் 2வது வட்டத்தில் பிறந்து பேரோடு புகழோடு ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு நியாயத்தோடு அமைதியோடு வாழ்ந்து மறைந்த என் அன்பு சகோதரியே, உன் முகம் பார்த்து முற்றாக முன் நாட்கள் பறந்தோடி நகம் பேர்ந்த சதை போல நலிகின்றோம் விழியெல்லாம் உன் உடன் பிறந்த சகோதரிகள், நீ பெற்றெடுத்த செல்வங்கள், உன்னுடைய கணவர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருடைய கண்ணீரை மாலை சரமாக்கி வரும் காலம் நிகழ்காலம் நெஞ்சிருக்கும் காலம் வரை நீ நின்னடிக்கும் செஞ்சுடராய் வாழியவே எங்கள் அன்பு சகோதரி அம்மு சின்னம்மு நீ வாழியவே என்று வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்பீம். இனமான உணர்வுகோள், சமுதாய உணர்வுகோள், தன்மான உணர்வுகோள், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய லட்சிய பாதையில் சென்று மறைந்த எங்கள் பாசத்துக்கும் வணக்கத்துக்கும் தகுதிக்குரிய அன்பு சகோதரி திருமதி ஆர் புவனேஸ்வரன் என்னும் சின்ன அம்மா அவர்கள் மறைவை ஒட்டி இன்றைக்கு இந்த பகுதியில் சிறப்பான முறையில் இரங்கல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தேசிய பெருந்தலைவர் தளபதியார் அவர்கள் திருக்கரத்தால் படத்தினை திறந்து வைத்து ஆராதனை பூஜை செய்தார்கள். மேலுமாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் டி சாந்தகுமார் மற்றும் நிகழ்ச்சிக்குரிய அத்தனை நபர்கள், இரங்கல் உரையாற்ற ஜே சிவகுமார், லோகநாதன், அட்வொகேட் மகேந்திரன் மற்றும் நன்றி உரையாற்றும் டி ராகுலன், உயர் திருவாள் நோயல் அவர்கள் ஏனைய இந்த நிகழ்வில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கு முதலில் இரங்கல் வணக்கத்தை தெளிவுபடுத்தி, மேலுமாக திருத்தணி திருப்படி புகழ் இசைக்குழுவை சேர்ந்த ஜான் அவர்கள், ராஜன் அவர்கள் மற்றுமாக இசைக்குழுவை சேர்ந்த நண்பர்கள் சிறப்பாக பாடினார்கள். தலைவர் வருவதற்கு முன்பாக அன்பு சகோதரி ஒரு பாடலை பாடி எல்லோரும் அழ வைத்தார்கள். அவர்கள் நன்றி தெரியப்படுத்தி, வாழ்க வளர்க அருமை சகோதரி புவனேஸ்வரன் சின்ன அம்மா என்று சொல்லி, துள்ளி வரும் சூளை காற்று துடித்து நிற்கும் தென்னங்கேற்று இல்லை ஒரு பாதுகாப்பு என்று சொல்லி, இதுதானா பாதுகாப்பு இறைவா என்று அழுது கொண்டிருக்கும் அண்ணன் தேவேந்திரன் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் தேறுதல் ஆகாத நேரத்தை கருதி, உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் ஒன்றும் சொல்வதற்கில்லை, உள்ளொரு மேனி அருள் செய்யாமல் ஒன்றும் செய்வதற்கில்லை என்ற நிலையில் துள்ளி வரும் சூளை காற்று துடித்து நிற்கும் தென்னங்கேற்று இல்லை ஒரு பாதுகாப்பு, இதுதானா இறைவன் தீர்ப்பு என்கின்ற இறைவன் கொடுத்த அந்த வரத்தை பூமிக்கு கடன்காரர்களாக நாம் பிறந்திருக்கிறோம். Birth is income, death is credit, death is also the last and the last dangerous disease that we need to submit to the earth. பிறப்பு என்பது வருமானம், அந்த வருமானத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழும் காலத்தில் பிறந்த அத்தனை பேரும் என்றைக்காகிலும் ஒரு நாள் மறைவுற வேண்டும் என்கின்ற நிலை மறைந்த அன்பு சகோதரியை நினைத்து அவர் தந்தையார் போகவதர் ரங்கநாதன் புகழும் அவருடைய தாயாரினுடைய புகழும் என்றென்றைக்கும் நிலை பெற வேண்டும். திருத்தணி திருப்படி புகழை சேர்ந்த அத்தனை நபர்கள் சார்பாகவும் ஏனைய எங்கள் ENWT வட்டார சார்பாகவும் இந்திய குடியரசுக் கட்சி உரிகன் டவுன் கமிட்டியின் சார்பாகவும் எஸ்டி பிளாக் 5 வட்டாரத்தினுடைய சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெளிவுபடுத்தி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம்.